ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க மை ஃபால்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் டிராமா. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 57 minutes இருக்கு. இந்த படத்தை டோமிங்கோ டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நிக்கோல், கேப்ரியல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர்ல ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க கூட வாழ்றதுக்காக இவங்களும் அதை புது டவுனுக்கு வராங்க. அதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வராங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகவே இல்லை. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பணக்காரரு. அவருக்கு ஒரு பையனும் இருக்கு. அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏடாவரமான ஸ்டோரி பிளாட் தான். அதையே ஓவரால் இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டரும் ஹீரோயின் கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை நம்ம பார்த்துடலாம். படத்துல ஒரு ரொமான்டிக் போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில். அதே மாதிரி படத்துல ஒரு ரேஸ் சீக்வன்ஸ் காட்டுவாங்க. அதுதான் படத்தோட ஹைலைட்னு சொல்லலாம். சூப்பராகவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபில சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது படம் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே போனாலும் செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளா தான் இருந்தது. ஒரு ஆளை பத்தினா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.